எப்படி எப்படி இருக்கு? இப்படி எப்படி அம்மா? இப்படியா? அடிக்கடி சொன்னா இப்படி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஆட்டத்தை? ஏய் ராமு, ஐயோ குச்சி குடு. எப்படி என் குச்சி குடிக்கிற எல்லாம் அடிக்கட்டுமா? ஆனானப்பட்டதெல்லாம் தானானா கொட்டுதா? இந்த ஐயாவுக்கு என் நேரம் சிலம்பாட்டம் கேக்குதான். ஆட்டமா ஆடுற வரேன் இரு. அம்மா அம்மா அம்மாடி அம்மா 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 அடிக்கிறாரு பாருமா. ஐயோ ஏதாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? ஓட்ட வேலையை விட்டுட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, இதான் நாளை கட்டுறதுக்கு துணியும் காவைத்து கஞ்சி தண்ணியும் ஊத்த போகுதா? என்னடா குதிக்கிற? என்ன அப்படிதான் நல்ல படு நல்ல படு. வெட்டுச்சோறு தின்னா குட்டிச்சவர் கும்மாளம் போடுமா? என்னடா குதிக்கிற? அம்மா உங்க சிலம்பாட்டம் ரொம்ப பிரமாதம். ஏண்டா ராமா, எந்த நேரம் பார்த்தாலும் உன்னோட தொந்தரவா போச்சே. மன்னித்து விடமா. இதோ ஐயோ, குழந்தை வரம் வேணும்னு கோவிலுக்கு போனா கோட்டானா பிறக்கணும்னு குடுமிசாமி சொல்லிச்சான். அட ராமா. அம்மா அந்த ராமா அயோத்திக்கு ராஜா, இந்த ராமா எனக்கு ராஜா, உனக்கு ராஜா, எல்லாருக்கும் ராஜா. வாயமூடு. பூனைக்கு எலிசாட்சி சொன்னாப்பல பேசுறத பாரு. வாடா இங்க வாடா. என்ன மாட்டேன் நீ வாடா. ஏய் இப்படி ராஜகுமாரி வர நேரம் ஆச்சு, ஒழுங்கா உள்ள போய் தொலைங்க. என்னம்மா? அடே அஞ்சி, அப்படி கத்திரா பாரு, கழுத்தை பிடிச்சு நெரிச்சு எறிஞ்சிடுவேன். அப்படியே செய்யம்மா. ஆனந்தமே தரும் காவனமிதிலே வசந்த கானமே ஆஹா, வசந்த லீலே ஆஹா. ஆனந்தமே தரும் காவனமிதிலே வசந்த கானமே ஆஹா, வசந்த லீலே ஆஹா. புது மனம் வீசும் புன்னகை மேவும் பூவித கமகமவெனவே, புது மனம் வீசும் புன்னகை மேவும் பூவித கமகமவெனவே, மதுவெறியால் மயங்கும் வண்டினம் மலர் மீதே மருவும் நேரமே, மதுவெறியால் மயங்கும் வண்டினம் மலர் மீதே மருவும் நேரமே. ஆனந்தமே தரும் காவனமிதிலே வசந்த கானமே ஆஹா, வசந்த லீலே ஆஹா. மலர் சிந்திடும் அழகாலே மந்த மாருதமே தரும் வேளையே,
மலர் சிந்திடும் அழகாலே மந்த மாருதமே தரும் வேளையே மனமன்றோ கமழும் சோலையே மனதன்றோ மகிழும் வேளையே ஆனந்தமே தரும் காவனமிதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலையே ஆஹா சப்தநாத கலை குகூவென தந்திடும் கோகிலம் கூதே சப்தநாத கலை குகூவென தந்திடும் கோகிலம் கூதே இணையில்லா இனிய கீதமே மனமன்றோ மகிழும் நாதமே ஆனந்தமே தரும் காவனமிதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலையே ஆஹா வசந்த லீலையே ஆஹா அவங்க பார்த்தா உயிர் போனால் தான் என்னடா அடே ஆஹா அந்த பைங்கிளியின் உருவத்தை பார்த்தாலே போதுமே பக்கத்தில் நின்றாலே போதுமே ராமா அரே அம்மா அம்மா இதிகாசம் கேட்டீரா இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 யக்ஷணி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே யக்ஷணி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே இக்ஷணமே அந்த லட்ச சக்தியும் லட்சம் போன்றவர்கள் சித்தியுமாகும் இக்ஷணமே இக்ஷணமே அந்த லட்ச சக்தியும் லட்சம் போன்றவர்கள் சித்தியுமாகும் இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே ஜகஜோதியை தானடைந்தானே ஜகஜோதியை தானடைந்தானே இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா இருக்கான் இருக்கான் நம் பலேராமன் இருக்கான் ஆனால் தைரிய சாகசே லட்சுமின்னு மார்பினில் ஈட்டிய ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் மார்பினில் ஈட்டிய ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே புகழ் பெற்றதோர் சாலிவாகனன் புகழ் பெற்றதோர் சாலிவாகனன் எச்சரித்தேன் 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 வெற்றி வீரரும் வினோத கதையால் உஜ்ஜயினிபுரி உயர்வை நாட்டினார் வெற்றி வீரரும் வினோத கதையால் உஜ்ஜயினிபுரி உயர்வை நாட்டினார் எச்சரித்தேன் 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 அந்த நாளை போல் இந்த நாளிலே அந்த நாளை போல் போய் அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்து அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்து ஆண்மையோடு போர்க்கதையை நடத்திட ஆண்மையோடு போர்க்கதையை நடத்திட யார் வருவார் என்று கதாநாயகன் யார் வருவார் என்று கதாநாயகன் நீயா நீயா நீயா
ராணியம்மா தம்பி, ராணியம்மா தம்பி. அடே என்னடா கும்பல், என்ன ஒரே மக்களும்? சும்மா வேடிக்கையா? வேடிக்கையா? தப்பு தப்பு, குற்றம், பெரிய குற்றம். வரி கொடுக்கணும், வாங்கடா. ஏய் வரி கொடு. யாருடா நீ? ஊருக்கு புதுசுங்க. புதுசா வந்தவன் சத்தத்துக்கு வரதாவாதி. தப்பு தப்பு, பரம்பரையா வந்தவங்க தான் தங்கணும். அங்க வஸ்திரம் ரொம்ப அழகா இருக்கே. எடுத்துக்கங்கடா. என்ன ஊருடா நீ? பாரதிக்கும் ஐயா. பாரிச்சக்கமா? தப்பு தப்பு, பரலோகம் பரலோகம். உள்ள ரொம்ப நல்லா இருக்கே. எடுத்துக்கங்கடா. ஏய் தாத்தா, ஏய் தாத்தா, யாருடா நீ? யாத்திரிகனையா. யாத்திரையா? தப்பு தப்பு, பாத்திரம் பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுங்கடா. சிச்சி, இந்த ராஜா வீட்டு நாயை கொலைக்காம இருந்து உதைக்காம இருக்கிறீங்களே, ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல? என்னடி கொலைக்கிற? இந்த தாடையில குடித்தனா ததகிணந்தம் போடணும். அப்பா அப்பா, அடி உளுராப்புல அடிச்சிட்டானே. தப்பு தப்பு. எவன்டாவே? இவனை நல்லிக்குரடு சொல்லி அடிச்சு, இவன் கொள்ளை அடிச்சதெல்லாம் உடனே கட்ட சொல். பண்ற கிட்ட வந்துட்டியே. தப்பு தப்பு. என்ன பார்த்தாலும் எட்ட நிக்கணும். நான் ராணிக்கு தம்பி, ராஜாவுக்கு மச்சான், வீர தீர சூரசேனன். சேனனா? தப்பு தப்பு, சரி. ராணியார் தம்பியா நீ? கொள்ளை அடிக்க வேண்டியா? என்ன எடுக்கலாமாடா? தப்பு தப்பு. ஐயோ நீ அழலாமாடா? தப்பு தப்பு. வேடிக்கை செய்வதும் குற்றமா? அதுக்கும் வரி வேண்டுமா? ஏய் கூட்டாளி கூட்டாளி, எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்களா? இரு, அரிசிகிட்டு சொல்லு. தப்பு தப்பு. அக்கா புரியுது சொல்லு. உன் தலையை வெட்டு தம்பட்டாங்க சொல்ற. கதாநாயகனுக்கு ஏற்ற லட்சணத்தை செய்கையில் காண்பித்தார். உண்மையாய் உஜ்ஜயினி நகர் மானத்தை காப்பாற்றினார். இதோ ரட்சை. விஜயே பவ, விஜயே பவ. ஹரே ராமனுக்கு ஜெய். கதாநாயகனுக்கு ஜெய். ஹரே ராமனுக்கு ஜெய். மாமாடி, அக்காடி, ராஜ துரோகிங்க சதி செய்யறாங்க. யாருடா தம்பி? எங்கே? சத்திரத்துல 5ஆம் படு கும்பல் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. ராஜாவாவது ராணியாவது ஒரு கை பாக்குறானுங்களா? வரியாவது கிரியாவது கொடுக்க மாட்டாங்களா? என்ன யோசனை பண்றீங்க? அவனுங்க தலையெல்லாம் வெட்டாம. ராணி, எவன் தலையை வெட்டுறது, எதற்காக வெட்டணும், அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப சொல்லுடா தம்பி, கேட்கட்டும். அவன்தான் அந்த தோற்றாமா தெரியாது, அந்த கிழவி மகன். வாங்கோழி தலையன், வக்கர காலன், வானர மகம். யாரே மாமா பிரமாதமாக வர்ணிக்கிறீங்க? வர்ணிக்கிறேன? தப்பு தப்பு, வாயாறு திட்டுறேன். அவளிடம் என்னடா வியாக்கியானம்? நடந்ததெல்லாம் நல்லா தான் சொல்ல. இன்னும் என்ன நல்லா சொல்றதா? ராமன் ராஜாவாகணுமா, அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா? அது எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்களா? ஏன் மாமா? உட்கார்ந்து இருந்தேனா? தப்பு தப்பு. கைய ஓங்கறதுக்குள்ள 8வது மைல் போய் குட்டிக்கரணம் அடிச்சானுங்க. தெரியுமா? தெரிகிறது. ராணி, இனிமேல் நான் என்ன செய்யணும்? என் தம்பி இல்லாத எடுத்து சொல்றது போல எல்லாத்தையும் ஏழமா நினைக்கிறீங்களே? சத்தியமா சொல்றேன் மாமா, நிஜமா தயவு சாட்சியா சொல்றேன் மாமா. அத்தனை பேரையும் கட்டி வச்சு சித்திரவதை செய்யணும் மாமா. ஆமா ஆமா, இப்படியே விட்டா பிறகு எப்படி ஆகுமோ தெரியாது. சீக்கிரமே அவங்க தலையில வெட்டி கோட்டையில கட்டி தொங்க விடுறேன். ராணி, அதை நான் கவனித்துக் கொள்கிறேன்.
யாரங்கே? நானு யாரங்கே? யாரோ தோட்டராமனா, அவன் கூட்டாளி அஞ்சியாம். உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள். நாராயணா, எங்கள் குலதெய்வம் நீ நாராயணா. கோணமலசாமியே நாராயணா, குறையை நீ தீர்த்துவை நாராயணா. அலமேலு மங்கையுடன் நாராயணா, மலை மேல் அமர்ந்தவன நாராயணா. அம்மா அம்மா, மான வெட்கமெல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்களா? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கூட எப்படியோ ஓட்டம் பிடிச்சிட்டீங்களே, அவன் எங்கடா? சாந்தம்மா, நீங்க யாருங்க? தங்கள் அருமை மகன் எங்கே? இல்லையே, எங்கேயோ போயிருக்கான். அவனுக்கு போஜனம் அளித்தீரா? போட்டுத்தானே அனுப்பினேன். தவறாமல் 3 வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ? என்ன இப்படி கேக்குறீங்க? என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா? அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுறீங்களோ? அட அயோக்கிய பசங்களா, இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா? நல்லா இருக்கு, குரங்குக்கு குல்லா போட்டா போல. ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளையடிச்சீங்க? ஆமா, ராஜா உங்க 2 பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார். ராஜா சொன்னாரா? ஏண்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்களோ தெரியலையே. சும்மா கவலைப்படாதீங்கம்மா, ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டிருக்காரு. அவ்வளவுதான் அம்மா, பயப்படாது. என்னமோப்பா. தோட்டராமனும் அஞ்சியும் இவர்கள் தான் மகாராஜா. நமஸ்காரம் மகாராஜா. தலைய மேல தூக்கிட்டா நிக்கிறேன். தப்பு தப்பு, கீழே போடு. தலை குனிந்து நிற்க வேண்டிய தவறு நான் என்ன செய்தேன்? இவனா தோட்டராமன்? தன்னுயிரையும் மதியாமல் தலைவணங்காத உன்னத புருஷன் என்றோ உஜ்ஜயினுக்கு லட்சுமி. என் அருமை குடிகளே, இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால். ஆமாமா, அப்புறம் புகழ்ந்து பேசலாம். இப்போ விசாரணை செய்தாகணும், அதானே? சரி, முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள். உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா? உண்மையைத்தான் சொல்லேன். அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார், நான் குத்தும் உதயம் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை. போய் இவர் இந்த மகாராணியர் தம்பிடா, இவரையே அடிச்சான்னு சொல்றீங்க. பின்ன அடிக்காம என்ன செய்யறதா? மகாராணியார் தம்பி, மகாராஜா மச்சா, அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்களை எல்லாம் வயசை கூட பார்க்காம வரிகிரியின் அக்கிரமமா தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதனாலே நல்லா உதைச்சது என்னமோ உண்மை, முக்காலும் உண்மை மகாராஜா. முழுவதும் போய் சொல்றதெல்லாம் போய். இவர் அடிக்கவும் இல்லை, அடிக்கவும் முடியாது. அடிக்க முடியாதா? தப்பு தப்பு. நல்லா வதக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அரிகைக்குள்ள கிரீடம். அது இவர்தான். இல்ல இல்ல ராணி, இதெல்லாம் என்ன? அக்காடி அக்காடி. அடே, அக்கிரமத்திற்கும் அதர்மத்திற்கும் தக்க தண்டனை விதிப்பது அரசனை சார்ந்தது. இனி அதிக பிரசங்கித்தனமாக எதிலும் கலந்து கொள்வது தவறு. மரியாதையாக வெளியேறு.
இந்து, என் தீர்ப்பு நியாயம்தானே? இந்து, இந்து, என்ன மாமா? அந்த தோட்டராம என்ன நல்லா உதைச்சேன்னு சொன்னானே, அதை நீ நம்புறியா? சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. இந்த வீர தீர சூரசேன நடிக்கணும்னா ஒரு பெரிய இவரோ. சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. தன் பெருமைக்காக அப்படி செய்தா அண்ணா. சரிதான். சரிதா. தன்னுயரையும் மதியாமல் தலை வணங்காத உன்னத புருஷன் என்று உஜ்ஜயினியின் லட்சுமி. இன்னும் என்ன கம்பீரம்! பலே ராமண்ணா, என்ன நினைச்சிட்டீங்க? நல்ல தைரியசாலியும் கூட. இல்லைன்னா மகாராஜா மகாராணி எதிரிலேயே உங்களுக்கு வந்தனம் செய்வாரா? எனக்கு கோபம் வரும். வந்தா வந்தா அமைதியில்லாதன் மனமே, என் மனமே, அமைதியில்லாதன் மனமே, என் மனமே, அனுதினம் கண்முந்தனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதன் மனமே, என் மனமே. அமைதியில்லாதென் மனமே, என் மனமே, அனுதினம் மாயாஜாலத்தை போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதென் மனமே, என் மனமே. இதயத்தில் கோகில கீதம், அமைதியில்லாதன் மனமே, என் மனமே. ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான், ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான், ஆஹா என்றே காண்பதியாவும் ஆசையின் உதயமிதானோ, அமைதியில்லாதென் மனமே, என் மனமே. அனுதினம் கண்முன் கனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதென் மனமே, என் மனமே. அமைதியில்லாதென் மனமே, என் மனமே.
டேய், இந்த புஷ்பப்பந்தலினாலே இந்நந்தவனமே ஒரு புதுமையான அழகோடு விளங்குகிறது அல்லவா? ஏன் விளங்காது? நீயே அழகில அடிமைப்பட்ட பிறகு உன் அலங்காரம் அதுக்குள்ள ஐக்கியப்பட்டது தானே, கேட்கவா வேணும்? அங்கே ராஜகுமாரி உட்காரணும். ஓ, அப்படின்னு சரி, நான் இப்படி உட்கார்ந்துக்கிறேன். அங்கே இவர் உட்காரணும். எப்படி? எப்படின்னா ராஜகுமாரியை இவர் கல்யாணம் செய்துக்க போறார். எப்படி? எப்படின்னா இவரே காதல் கொண்டு இவரே ஒப்புக்கொண்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படி? இனி ராஜகுமாரி ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. எப்படி? எப்படின்னா எங்க ராஜகுமாரி வர்றாங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. அப்படி என்ன ராமு, இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, உயிர் போனாலும் சரி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நான் இருந்தாலும் சரி, இனி இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நளினி, 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 ராஜகுமாரி, உன் உள்ளச்செறியில் என்னை கைது செய்து விட்டாய். மந்தமாருதத்தை அள்ளி வீசும் இளந்தென்றலே, நீயாவது என் அந்தரங்க காதலை தெரிவிக்க கூடாதா? மதலாகிரியின் மயக்கம் தீர மாங்குயிலையும் பாடச் சொன்னேன், மயிலையும் ஆடச் சொன்னேன். அன்றாவது உன் வண்டு விழிக்கு தொண்டு செய்ய தகுந்தவன் என்பதை உணர்ந்தாயோ இல்லையோ? கண்ணே, என் நெஞ்சம் உன் நெஞ்சம் ஆக்கிப்பார். இந்தோ நளினி, நளினி. ஏமா இவர் யார்? இவரா? கண்ணால கூட பார்த்தது இல்லையே. போதும், முதல் இவரை வெளியே அனுப்பு. நளினி. ஓஹோ, விசரணமா? என்ன? நான் எங்கிருக்கின்றேன்? ஆகாசத்துக்கு மேல. சரிதான், அந்த பக்கம் போ. ராஜகுமாரி, அமருங்கள் அமருங்கள். என்ன பயம் இல்லாம இங்க உனக்கு என்ன வேலை? உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா? உன் அதிக பிரசங்கித்தனம் இங்கே செல்லாது. ஒழுங்கான பதில் சொல்.
இது இந்த நந்தவனத்தையே அலங்காரம் செய்ய வந்த சுந்தரமான புஷ்பம். தங்களுக்கு காணிக்கையாக. எது இவ்வளவு நெஞ்செடுத்துமா பேசுறேன்? டே ராமு, தலைக்கு உயர்ந்த பிள்ளை இப்படி தத்தாரித்தனமா இருக்கியே, இங்க உனக்கு என்னடா வேலை? ஒண்ணுமில்லை அம்மா. அட தெய்வமே, குழந்தை வரம் வேணும்னு கோவிலுக்கு போனா போட்டானா பிறக்கணும்னு குடுமி சாமி சொல்லிச்சான். ராஜகுமாரி, உன்னே உண்ணும் கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறேன். இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிடுங்க. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்திங்கிறதே இல்லையே. அம்மா, கண்ணால செய்துட்டா கண்டிப்பா வந்துடும். வரும் வரும். இன்னொரு தடவை இப்படி செய்தா உன் கண்ணால கண்டிப்பா பண்ண வேண்டிதான். என்னதான் பிரேமையோ இன்பத்தியாக பார்வையோ, என்னதான் பிரேமையோ கண்ணை காட்டி பேசியதேன் காதலமுதமே நீ கனவில் இதயமே என் காதலமுதமே, என்னதான் உன் பிரேமையோ. என்னதான் உன் சாயலோ இன்பச்சாக இசை குயிலோ, என்னதான் உன் சாயலோ விண்ணில் மேவும் தாரகையோ, வெண்ணிலாவிலே விரக தாபமே நீ உணரும் நேரமே, என்னதான் உன் சாயலோ. மோகமே வீணாகுமோ வானிலவும் என்னையே, மாமோகமே வீணாகுமோ வானிலவும் என்னையே, தகிக்கின்றதே தனலாகவே தபம் மீறுதே, என்னதான் பிரேமையோ. ஏ தென்றலே ஏ வெண்ணிலா நான் என்னையே மறந்தே, ஏ தென்றலே ஏ வெண்ணிலா நான் என்னையே மறந்தேன், பிரியமோகினி மதலாகிரி பிரேமயாகுதே, என்னதான் உன் சாயலோ இன்பச்சாக இசை குயிலோ, ஓ என்னதான் உன் சாயலோ. ராணி, உன் தம்பி கல்யாண பெண் போல் நாணி கோணி கொண்டு வருகிறானே. கல்யாண பெண்ணா? தப்பு தப்பு, கல்யாணம் மாப்பிளே மாமா.
இன்னைக்கு நாம் தாம்பூலம் மாத்திக்கலாமா? நீங்க உங்க பெண்ணுக்காக, நான் என் தம்பிக்காக. இப்படி பேசும் பொழுது உன் பவழ இதழிலே தனி அழகு சோபிக்கின்றது. ஓ, அத நிச்சயத்தை அனுப்பிரோ? எப்படியோ? ஆமா, நம்ம பெண்ண என் தம்பிக்கு கல்யாணம் செய்யலான்னு பாக்குறேன். அதற்கென்ன, அவளையும் கலந்து அழகா செய்துட்டா போச்சு. அவளை கேக்குறதா? தப்பு தப்பு. குதிரை மேல ஏறினோம்னா அந்த குதிரை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் கட்டுவாங்களோ? ராணி, பிரம்பை கொண்டு வந்து வை. இனிமே தப்பு தப்புன்னா அப்பவே கொடுக்கிறேன். யாருக்கப்பா என்ன கொடுக்க போகிறீர்கள்? உன்னைத்தான். உன் மாமனுக்கே கொடுக்கலாம்னு உங்க அம்மா சொல்றா. உன்னுடைய இஷ்டம் என்ன? இப்படி எல்லாம் சொன்னா அவ ஏளனமா நினைக்க மாட்டா? நான் ஏன் நம்ம ஏளனமா நினைக்கின்றேன்? இன்று முதல் ஆரம்பமானது என் சுயம்வரம். அதிலே மாமா தான் முதல்வரன். சரிதானே மாமா? அக்கடி இந்து சரி போட்டுட்டா. இனிமேல சுயம்வர பரீட்சை தானே. செய் இந்து செய். அப்பா, உஜ்ஜயினி ராஜகுமாருக்கு உகந்தவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் வீரன், தீரன், சூரன். அதானே இவர் பேரு. எல்லாம் அது உள்ளதானே அடங்கிருக்கு, வெளியில ஒண்ணுமில்ல. அப்பா, இன்னும் எப்படி இருக்க வேண்டும்? விக்ரமாதித்தனை விட வீரமும் புஜபல பராக்கிரமமும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். என் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிறதே அதுதானே. சரி, அது போகட்டும். புத்தியிலாவது அவனுக்கு வெற்றி கிடைக்குமா பார்க்கலாம். புத்திதானே, வெட்டி நிறைய வச்சிருக்காரு. கேளு. சொல். பூனை. ஒரு பூனை. ஒரு பூனைக்கு முன்னாலே 2 பூனை. ஒரு பூனைக்கு பின்னாலே 2 பூனை. 2 பூனைக்கு மத்தியிலே ஒரு பூனை. மொத்தம் எத்தனை பூனைகள்? ஆனா பிறந்தவன் கல்யாண விஷயமா சொன்னா பூனை கதையை பேசிக்கிட்டு இருக்கே, அவசகனம் பிடிச்சாப்புல. எல்லாம் உனக்கு விளையாட்டு தான். வாடா தம்பி போகலாம். சரிதானே? எத்தனை பூனைங்க? வாய மூடுவ மடச்சாம்ராணி. உலக்க கொழுந்துடா உன் புத்தி. எனக்கு அவமானமா இருக்கே. என்ன செய்ய சொல்றேக்கா? அவ எல்லாமே எதுவும் நடக்காது. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் மனச மாத்த பாருடா. அவன் மனசு மாற கஷ்டப்படணுமோ? அப்பவே சொல்றது எப்போ ஆயிருக்கும். இப்பதான் பாரு உன் தம்பியின் சமாதி. தப்பு தப்பு சாமர்த்தியத்தை. நளினி, 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 ஏம்மா இங்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? நானாமா? ஆமா, நீதான். உள்ளதை சொல்லவா, உண்மையே இல்லை என்று சொல்லவா? என்னடி பயம் இல்லாமே? மன்னிக்கணும். இந்த நந்தவனத்திற்கே புதுமணம் அளிக்கும் சுந்தரமான புஷ்பம். எங்கு பார்த்தாலும் ஒரே நிச்சயமா இருக்கின்றதே. ஏன் இப்படி? நேத்து தான் பட்சிகளை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டீங்களே, எங்கேயாவது பறந்து போயிருக்கும்